ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். நம்ம என்ன நினைக்கிறோமோ கண்டிப்பாக அது நடக்கும். நான் ஒரு ரியல் லைஃப் எக்ஸாம்பிள் சொல்கிறேன். என்னோட பர்சனல் ஸ்டோரி இது. நான் என்னோட சொந்த ஊர் சிதம்பரம் பக்கத்தில் ஒரு சின்ன கிராமம். என்னோட அப்பா டிரைவராக இருந்தாங்க, அம்மா ஹவுஸ் ஒய்ஃப். எனக்கு ஒரு தம்பி. நான் சிதம்பரத்தில் காமராஜ் மெட்ரிகுலேஷன் அப்படின்னு ஒரு ஸ்கூலில் தான் படித்தேன். எனக்கு சின்ன வயசுலேருந்தே எல்லாரும் ஆசைப்படுற மாதிரி இன்ஜினியர் ஆகணுன்றது எனக்கு ரொம்ப ஆசை. ஆனால் அப்போ என்ட்ரன்ஸ்லாம் இருக்கும். கொஞ்சம் எங்கள் அப்பாவுக்கு அதுக்கு கோச்சிங்க்கு பே பண்ணி படிக்க வைக்கிற அளவு காசு கிடையாது. பட் அதெல்லாம் நான் யோசிக்கல. எனக்கு இன்ஜினியர் ஆகணும் அப்படின்றது தான் ஒரு ஆசை. நான் ஓரளவு 80% வரைக்கும் மார்க் எடுத்துகிட்டு இருப்பேன். நான் ஒரு 9th கிட்ட வரும்போது அந்த என்ட்ரன்ஸை கேன்சல் பண்ணிட்டாங்க. ஒன்லி உங்களோட 12th மார்க் வச்சு தான் உங்களுக்கு காலேஜ்னு சொன்னாங்க. நான் அதனால நல்லா படிக்கணும், எப்படியாவது இன்ஜினியர் ஆகிடணும் அப்படின்னு சொல்லிட்டு ஓரளவுக்கு நான் படித்தேன். 12th அப்போ எங்களுக்கு 1200 மார்க்கு, அதுக்கு 1081 எடுத்தேன். என்னோட மேக்ஸ், ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி கட் ஆஃப் மட்டும் 190.25 வந்துச்சு. ஸோ எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருந்தேன். ஓகே, நம்ம எப்படியாவது இன்ஜினியரிங் படிச்சிடலாம் அப்படின்னு. ஆனால் அப்பா கிட்ட டிஸ்கஸ் பண்ணும்போது அப்பா என்னால் இங்கே இருக்கிற அண்ணாமலை யூனிவர்சிட்டியில் வேணால் படிக்க வைக்க முடியுமா, ஆனால் கவுன்சிலிங் போய் அதுக்கு 5000 அப்போ பே பண்ணணும். அவ்வளோ பே பண்ணி இன்னொரு காலேஜில் ஹாஸ்டல் ஃபீஸ் கட்டுற அளவுக்கு எனக்கு பணம் கிடையாது. இங்கேனா நம்ம எஜுகேஷன் லோன் போட்டுக்கலாம் அப்படின்னு சொன்னாங்க. எனக்கு ரொம்ப அப்போ கஷ்டமாக இருந்துச்சு. நான் உண்மையிலே ரொம்ப அழுதேன். ஏன்னா ரொம்ப கஷ்டப்பட்டு படித்து இவ்வளோ மார்க் எடுத்தும் நம்மளால் ஒரு சென்னையிலலாம் போய் படிக்க முடியலையே. ஏன்னா என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சென்னையில் இருக்கிற காலேஜில் படித்தாங்க. எல்லாருக்குமே தெரியும் சென்னையிலலாம் ஒரு பெரிய காலேஜில் படித்து முடிக்கும் போதே வேலை கிடச்சிரும். ஆனால் அண்ணாமலை யூனிவர்சிட்டியில் அப்படிலாம் கிடையாது. நமக்கு கேம்பஸ் வந்தாலும் ஸ்ட்ரென்த்து ரொம்ப ஜாஸ்தி இருக்கிறதுனால கஷ்டம், வேலை கிடைக்கிறதுலாம் கஷ்டம். நிறைய பேர் அங்கேருந்து வேலை இல்லாமல் தான் இருந்தாங்க. ஆனால் எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்தது. வேறு ஆப்ஷன் இல்லை. எனக்கு டேரெக்டாக அப்பா சொல்லிட்டாங்க, என்னால் முடியாது, என் தம்பியும் நான் படிக்க வைக்கணும் அப்படின்னு. நான் ஓகே அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு டே போய் சைன் போடும்போது அவ்வளோ அழுக எனக்கு. நம்ம இவ்வளோ படித்தோம், நம்மளால் முடியலையேன்னு. ஆனால் ஓகே அப்படின்னு சைன் பண்ணிவிட்டு ஓகேன்னு நான் காலேஜ் போயிட்டு இருந்தேன். பட் அப்பத்துலேருந்து என் மைண்டில் ஃபஸ்ட்டு டேலேருந்து நம்ம எப்படியாவது வேலைக்கு போகணும், இது மட்டும்தான் இருக்கும். எல்லாமே நான் என்ஜாய் பண்ணுவேன், எல்லாம் பண்ணுவேன் காலேஜில். ஆனால் மைண்டில் அந்த மார்க்குன்னு வரும்போது கண்டிப்பாக நம்ம வேலைக்கு போயிடணும். எக்ஸாம் படிக்கும் போதெல்லாம் இதில் நம்ம டிஸ்டிங்ஷன் எடுக்கணும். எங்கள் காலேஜில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் கிளாஸ் வித் டிஸ்டிங்ஷன் எடுத்தால் மட்டும்தான் அங்கே அன்னைக்கு ஹாலில் போய் சர்டிஃபிகேட் வாங்க முடியும், டிகிரி சர்டிஃபிகேட். இல்லைனா வீட்டுக்கு தான் போஸ்டல் அனுப்புவாங்க. ஃபஸ்ட் கிளாஸ் மட்டும் எடுத்தால் கூட. ஃபஸ்ட் கிளாஸ் வித் டிஸ்டிங்ஷன் எடுக்கணும்னா எல்லா செமஸ்டர்லேயும் 80% மேலே இருக்கணும், ஒரு அரியர் கூட இருக்கக்கூடாது. ஸோ என்னோட மைண்டு ஃபுல்லாக வேலைக்கு போகணும், இது மட்டும்தான் இருக்கும். நான் ஃபைனல் இயர் முடித்ததுக்கப்புறம் ஒரு 2 months வீட்டில் என்ன பண்ணுறது, ஏன்னா நமக்கு தெரியாது இல்லையா. நான் படித்தது ட்ரிபிள் இ. அப்போ என்னோட அக்காவோட ஹஸ்பண்ட் தான் சொன்னாங்க, டிசைன் கோர்ஸ் எடுத்து படி, ஏன்னா ட்ரிபிள் இயில் ஆட்டோகேட் படிச்சின்னா டிசைன் ரிலேட்டடாக ஏதாவது கிடைக்கும் அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் நான் கேட் படிச்சுட்டு இருந்தேன். எனக்கு அக்டோபர் கான்வெகேஷன் நடந்துச்சு. என்னோட மைண்ட் அப்பயுமே வேலைக்கு போயிடணும் இதே தான் இருந்துச்சு. அக்டோபர் 6th என்னோட கான்வெகேஷன். அக்டோபர் 5th நான் இன்டர்வியூ அட்டன் பண்ணி செலக்ட் ஆகிட்டேன். ஸோ நான் டிகிரி சர்டிஃபிகேட் என் கையில் வாங்கும்போது எனக்கு வேலை ஓகே கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. அக்டோபர் 10th நான் ஜாயின் பண்ணணும்னு இருந்துச்சு. நான் ஏன் இதை சொல்கிறேன்னா, நான் பெருமையாக எதுவும் சொல்லிக்கல. எனக்கு அப்போ லா ஆஃப் அட்ராக்ஷனோ எந்த ஒரு மெத்தட்ஸ் எதுவுமே தெரியாது. நான் அப்போ அம்மா கிட்ட சொல்லுவேன், எங்கள் அம்மா சொல்கிறது எல்லாமே பிள்ளையாரை வேண்டிக்கோமா அப்படின்வாங்க. ஸோ பிள்ளையாரை மட்டும் நான் எப்பயுமே வேண்டுவேன். மற்றபடி நான் வேலைக்கு போகணும்னு கிட்டத்தட்ட நான் இன்ஜினியரிங் சேர்த்து முடிக்கிற அந்த 4 yearsம் அதை மட்டும்தான் மைண்டில் வச்சேன். திருப்பி நான் வேலைக்கு போகணும் இமேஜின் பண்ணுவேன், வேலைக்கு போகிற மாதிரியே. அதுக்கப்புறம் ஒவ்வொரு எக்ஸாம் எழுதும் போதும் நம்ம ஃபஸ்ட் கிளாஸ் டிஸ்டிங்ஷன் வாங்கணும்னு சொல்லி என்னோட மார்க்கும் நான் 8.43 CGPA எடுத்தேன், ஃபஸ்ட் கிளாஸ் வித் டிஸ்டிங்ஷனு. இது எல்லாமே நான் ஏன் சொல்கிறேன்னா, நான் அதை ஃபிக்ஸ் பண்ணிட்டேன், இதுதான் நம்ம பண்ணணும். அதை நோக்கி மட்டும்தான் என் மைண்ட் இருந்துச்சு. நான் என்னால் சென்னை போக முடியலையே, படிக்க முடியலையே அப்படின்னு நினச்சிட்டு அழுதுகிட்டே இல்லை அப்பா கிட்ட கோச்சிட்டு இருந்தா எதுவுமே பண்ண முடியாது. ஏன்னா என்னோட ஃபேமிலி சுச்சுவேஷன் அவ்வளோதான். இதுவே ரொம்ப பெரிய விஷயம் எங்கள் அப்பா பண்ணது. நான் என்ன இந்த வீடியோவில் சொல்ல வரேன்னா, உங்களோட ஆசை எது வேணா இருக்கலாம், இது கூட சொல்ல முடியாது, எது வேணா இருக்கலாம். அதுக்காக ஏதாவது ஒரு விஷயம் அதுக்கு உங்களுக்கு செட் ஆகலைன்னா அதை வச்சுட்டே மைண்டில் வச்சுட்டே நீங்கள் பண்ணுற அந்த ப்ராக்ரஸை ஸ்டாப் பண்ணிடாதீங்க. சுற்றி எது வேணாலும் நடக்கட்டும்,
உங்களோட கோலில் நீங்கள் ஃபோக்கஸ்டாக இருங்க. எது வேணால் நடக்கட்டும். இந்த 4 இயர்ஸில் வந்துட்டு நான் உண்மையிலே நான் மைண்டில் நினச்சது அதுதான். என்னோட கிளாஸில் மட்டும் 120 மெம்பர்ஸ் இருந்தாங்க. உங்களுக்கே தெரியும் அண்ணாமலை யூனிவர்சிட்டியில் எவ்வளோ பேர் இருப்பாங்க. எங்களுக்கு வந்துட்டு 5 யூனிட்டில் ஒரு 2 யூனிட் தான் சொல்லி கொடுப்பாங்க. நாங்களே தான் எல்லாம் படிச்சுக்கணும், நாங்களே தான் மெட்டீரியல் எடுத்துக்கணும். ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஆனாலுமே எனக்கு ஒரு வைராக்கியம், நம்ம எப்படியாவது வேலைக்கு போகணும். ஏன்னா எல்லாருக்கும் இருக்கிற ஆசை தான். அப்பா இவ்வளோ கஷ்டப்பட்டு படிக்க வைக்கும்போது நம்ம பெருமையாக நம்ம ஒரு இன்ஜினியர்டா அப்படின்னு சொல்லிட்டு அப்பா வந்துட்டு சந்தோஷப்படணுன்றதான் என்னோட ஆசை. அதே மாதிரி அவங்க சின்ன வயசுலேருந்து அவங்க ஃபினான்ஷியலாக கஷ்டப்படுறத பார்க்குறப்போ நம்ம வேலைக்கு போய் அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணணும் அப்படின்ற ஒரு ஆசை. அதனால நான் இந்த வீடியோ இந்த ஆடியோ கேட்குற எல்லாருக்கும் சொல்ல வேண்டிய ஒரே ஒரு விஷயம், உங்களோட கோல் எதுவாக இருந்தாலும் அதை ஃபோக்கஸ்டாக ஹார்ட் ஒர்க் பண்ணி அச்சீவ் பண்ணணுன்றதை மட்டும் மைண்டில் வைங்க. சுற்றி எது நடந்தாலும் நீங்கள் கண்டுக்காதீங்க. கண்டிப்பாக உங்களோட கோலை நீங்கள் அச்சீவ் பண்ணுவீங்க. உங்களோட கோல் எதுவாக இருந்தாலும் கண்டிப்பாக அது நடக்கும். ஆல் த பெஸ்ட். இது வரைக்கும் நீங்கள் இந்த வீடியோ பார்த்துட்டு இருந்தீங்கன்னா, உங்களுக்கு இந்த கண்டென்ட் பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ யாருக்காவது யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னா ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.